ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு வந்து நீங்கள் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா வந்து 3 தான் வந்திருக்கும். நான் வந்து குட்டி குட்டியாக நார்மல் சைஸில் போட்டிருக்கேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்து ப்ரௌனாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா பண்ணிடணும். ஒரு 5-6 பீஸுக்கு மேலே தான் வந்திருக்கு. நீங்கள் பெரிய பீஸாக போட்டிங்கன்னா வந்து 4 பீஸ் தான் வந்திருக்கும். நான் வந்து சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாஸ் வச்சுக்கலாம், ஆனியன் ரைட்டா வச்சுக்கலாம். ஆனியன் தயிர், கேரட்டு, அப்புறம் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அது நீங்கள் தொட்டுக்கலாம். சாஸ் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி. நாங்கள் வந்து மார்னிங் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்து இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் கிரேவியும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து பஞ்சு மாதிரி வருது. இப்போ வந்து இது கூட பிரித்து நாம் வந்து சாப்பிடலாம். இதுதான் வந்து நாங்கள் செஞ்சுருக்கிறது ஆலு பரோட்டா. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். நீங்கள் வந்து பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல் டைமில் வந்து ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து பசங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.